அம்மா பேசுகிறேம்மா. மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்கடாம்மா. கடுகு போட்டுங்கம்மா. கடுகு போட்ட உடனே சீரகம் போட்டுங்க, சோம்பு, வெந்தயம், வடகம் போட்டு நல்லா செவக்கட்டம்மா. செவந்த உடனே பச்சை கறிவேப்பிலை போட்டுங்கம்மா. பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. வெங்காயம் வதங்கிறதுல தான்மா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குண்டம்மா. இதை நல்லா வதக்கி விடுங்கடம்மா. வதங்கின உடனே தேவைக்கேற்ற மாதிரி கல் உப்பு கொஞ்சம் போட்டுங்கம்மா. சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுங்கடம்மா. போட்டு தக்காளி போட்டு நல்லா கைவிடாத வதக்குங்கடம்மா. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்கம்மா. தேவைக்கேற்ற மாதிரி காரம் போட்டுங்கம்மா. காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததாம்மா மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம தேவைக்கு எவ்வளோ காரமோ உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு போட்டுங்கம்மா. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா சுடுதண்ணியில் கரைச்சிடுங்கம்மா. கரைச்சிட்டு அதை ஊற்றிங்கடம்மா. நல்லா சுண்டி மீன் குழம்பு மேலே அப்படி மிதக்கும் எண்ணெய். அப்போ அது மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னா அர்த்தம்டம்மா. அப்புறம் அந்த மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாவே போதும்மா. அவ்வளோ டேஸ்ட்டு மணமும் நல்லா இருக்குண்டம்மா. இது களிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக நல்லாயிருக்கும். தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லா இருக்குண்டம்மா. மணமாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குண்டம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரை எல்லாருக்கும் பிடிக்குண்டம்மா. இதாம்மா அம்மாவோட ஸ்பெஷலு. இதாம்மா அம்மாவோட டிப்ஸுடம்மா.